டிவிகேக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நீ அந்த பாண்டிங் வந்து அவரால் உடைக்க முடியாது. இது போனார்னா அடுத்த புசி ஆனந்துக்கு வேணா வந்து அந்த டயத்துல அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு அதிகார மோரல் வேணா ஏற்படும். இப்ப அவங்களுக்கு தேவை இப்ப 2 சீட்டோ 4 சீட்டோ சார் பிளஸ் பெட்டி வருதுல திமுக வந்து பெட்டி வந்தாலும் கட்சிக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து இறங்கி எல்லா விஷயத்தையும் யார் பண்ணுவாங்க? எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுவாங்க. எலெக்ஷனை எல்லா செலவும் பண்ணிடுவாங்க. ஒரு சலசலப்பையோ இல்ல ஏற்றத்தையோ கொஞ்சம் ஓரளவுக்கு உருவாக்க முடிஞ்ச ஒரு கம்பெனி. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அது இல்லைன்னு டிஎம்கே மறுக்க அது மாதிரி 1000 கம்பெனி இருக்குல்ல சார். 1000 கம்பெனி இருந்தாலும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த அந்த பிளான் மூலமா தான் வந்து டிஎம்கே ஜெயிச்சு. ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா அவர் மட்டுமே இதெல்லாம் பேசுறது கிடையாது. அதை எல்லாமே தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இது தோழர் திருமாவளவர்களுடைய தூண்டுதல் கண்டிப்பா இல்லாம இருக்கவே கிடையாது. ஆதவ அர்ஜுனா வந்து வச்சு ஏதோ ஒரு டிப்ளமேட்டிக்கா வந்து பிளே பண்ணாப்புல. ஒண்ணு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஆதவ அர்ஜுனா நமக்கு தேவை, அவர் கம்பெனி வச்சிருக்காப்புல, அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபண்ட் இருக்கு, நம்மளுக்கு பண்ணுவாருன்னு சொல்லி கட்சிக்காரன்ட்டு ஒரு பக்கமும், ஆதவ அர்ஜுனா ரெட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா இல்ல எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மரியாதை கிடையாது, மதிப்பே கிடையாது, வர எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சீட்டை அதிகப்படுத்தணும், அதுக்கு எனக்கு ஒரு ஹைப் வேணும், ஒரு 2 மாசமா தொடர்ந்து என்னை பத்தி பேசணும், ஒரு 6 மாசம் என்னை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி டிப்ளமேட்டிக்கா ப்ளே பண்ணியிருக்காருங்க. தோழர் திருமாவளவன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்து இவரை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும், அதிகாரத்துக்கு பங்கு வேணும்னு சொல்லி இவர் கேட்கறாரு. கம்யூனிஸ்டுகள் இதே மாதிரி கேட்டா என்ன ஆகும்? ஏன் கம்யூனிஸ்ட்காரன் கேட்கல? இந்திய கம்யூனிஸ்ட் ஏன் கேட்கல? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏன் கேட்கல? வைகோ அவர்கள் ஏன் கேட்கல? இவங்க ஏன் அதை பத்தி பேசாம இருக்காங்க? தன்னோட பலத்தை வந்து தனிச்சு காட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற கான்செப்ட் படி அவர் வந்து மிகப்பெரிய லீடரு, அவருக்கு ஓட் பேங்க் நீங்க சொல்றது வந்து நான் இல்ல, இங்க இருக்கிற மக்களும் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோழபாண்டியன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல இருந்து விலகிருக்காரு. அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியிட்டாரு. அடுத்து அவர் அதிமுக செல்வாரா அல்லது தாவேகா செல்வாரா சார்? இல்ல, இந்த வந்து அவர் தன்னை வந்து வெளியே போற ராஜினாமா பண்றேன்னு சொல்றப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையை விட்டு தான் போயிருக்காப்புல. அந்த அறிக்கைக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவரு சில மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டியும் கொடுத்துருந்தாப்புல. அதாவது இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது அந்த விகடன் பிரசவம் நடத்தின அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஏவா வேலு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அது சொன்னதாவே சொல்லியிருக்காப்புல. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. டைரக்டா வந்து பார்த்தா ரியாக்ட் பண்ணவே இல்லை. இல்ல தோல் திருமாவளவனே ரியாக்ட் பண்ணலையா? 2 பேருமே யாரும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இது யார் ரியாக்ட் பண்ணணும்னா வந்து டிஎம்கே தான் ரியாக்ட் பண்ணணும். அவங்களும் இன்னும் ரியாக்ட் பண்ணல. ஆனா வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை போட்டது அது இதுன்னு சொல்லி நிறைய வந்து கமெண்ட் பண்ணுவாப்புல. அவரும் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசவே இல்லை. ஆக அப்ப அந்த சம்பவத்தை வந்து அங்க ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வந்து ஆதவ அர்ஜுன் தன்னை வந்து நியாயப்படுத்திக்கிறார் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையதான் சொன்னேன் அப்படின்றத அந்த பேட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற அந்த கொடுத்த பேட்டி வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப அவர் வெளியேறிட்டாப்ல. வெளியேறினதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 விதமா பார்க்கலாம். இந்த வெளியேறினால யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், நம்ம இப்படிதான் வந்து பார்க்கணும். இது வந்து யாருக்கு சாதகம்னா வந்து அவர் எந்த இடத்துல போய் ஜாயின் பண்றாரோ அவங்களுக்கு சாதகம். இல்ல எங்க சார் போறோம்? அதிமுக அதை நம்ம 2வது பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா யாருக்கு பாதகம்ன்றது பார்த்தோம். இது யாருக்கு பாதகம்னா முழுக்க வந்து தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு தான் பாதகம். எதனால இதை சொல்றேன்னா வந்து லாஸ்டா நடந்த அவர் மது ஒழிப்பு மாநாடு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முழு செலவையும் பண்ணது வந்து ஆதவ அர்ஜுன் ரெட்டி தான் வந்து பண்ணாருன்னு சொல்லி எல்லாருமே பரவலா வந்து பேசினாங்க. அது அவரும் வந்து பாத்தீங்கன்னா இன்டெரக்டா நிறைய இடத்துல வந்து அது கடந்து போனாப்புல தோல் திருமாவளவன் அவர்கள். இப்ப இது வெளியே போயிட்டாப்புல. இப்ப எலெக்ஷன் வரப்போ போகுது. யார் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கட்சிக்கு செலவு பண்ணுவா? இது ஒரு ஃபண்ட் திமுக இருந்து வரும்ல சார்? திமுக இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க தலித்துகளுக்கு வந்து ஜட்ஜி பிச்சை போட்டோம், அந்த பிச்சை போட்டோம். இல்ல சார், இப்ப அவங்களுக்கு தேவை இப்ப 2 சீட்டோ 4 சீட்டோ சார் பிளஸ் பெட்டி வருதுல திமுக இருந்து பெட்டி வந்தாலும் கட்சிக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து இறங்கி எல்லா விஷயத்தையும் யார் பண்ணுவா? எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுவாங்க. எலெக்ஷன் எல்லா செலவும் பண்ணிடுவாங்க. இல்ல இப்ப நீங்க ஆதவ அர்ஜுன் வெளியானது அந்த ஃபண்ட் மட்டும் தான். அவர் ஆதவ அர்ஜுனுக்கு ஃபண்ட் மட்டும் கிடையாது. ஆதவ அர்ஜுனுக்கு தனியா ஓட்டு வங்கி இருக்கா? இல்ல சார். இல்ல ஓட்டு வங்கி இருக்குதோ இல்லையோ, பட் ஆனா வந்து அவர்கிட்ட ஒரு கம்பெனி ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலசலப்பையோ இல்ல ஏற்ற இறக்கத்தையோ கொஞ்சம் ஓரளவுக்கு உருவாக்க முடிஞ்ச ஒரு கம்பெனி. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அது இல்லைன்னு டிஎம்கே மறுக்க அது மாதிரி 1000 கம்பெனி இருக்குல்ல சார்? 1000 கம்பெனி இருந்தாலும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த அந்த பிளான் மூலமா தான் வந்து டிஎம்கே ஜெயிச்சிச்சுன்னு சொல்லி
ஆதவர்ஜுன் ரெட்டி தான் காரணம் என்ற மாதிரியே வந்து விகடன் பிரசுரம் பண்ணாங்களா இல்லையா? இல்ல அது வந்து ஆதவர்ஜுனோட ஒரு ரெட்டி கொடுத்தாங்க. கட்டமைப்பு தானே, கட்டமைப்பு கட்டமைப்பா தான். இருந்தாலும் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்துதான் ஆனா எல்லாம் முழுமையா பண்ணது. அதுல ஒரு பாட்டு தான் ஆதவர்ஜுன். இப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு கம்பெனில ஒரு சிஓன்னு ஒருத்தர் இருக்காப்புலன்னா, சிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அவருக்கு வந்து பிளானிங் இருக்கோ அதே பிளானிங் தான் வந்து ஜிஎம்க்கு இருக்கும், ஜெனரல் மேனேஜர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆதவர்ஜுன் ரெட்டி வந்து நம்ம வந்து இதுல குறைச்சும் இடம் போட்டுற முடியாது. ஸோ அப்ப அந்த விசிகாக்குன்னு வந்து அவர் எலெக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாப்புல. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிருச்சு. இல்ல சார், இப்ப அவர் வச்சிருக்க அந்த வியூகம் இருக்குல்ல சார், அது விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு தானே வழி பண்ணுது. திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரணும், எங்க எடப்பாடிட்டையோ விஜய்கிட்டயோ சேர்த்து இருக்கிற அந்த 2 எம்பி அவரு சீட்டை, நீங்க இல்ல இல்ல சார், இருக்கிற 2 எம்பி சீட்டையும் காலி பண்றதுக்கு தானே இல்ல நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு வரேன். நான் அவர் ஆதவர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அவர் மட்டுமே இதெல்லாம் பேசுறது கிடையாதுங்க. அதை எல்லாமே தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இது தோழர் திருமாவளவர்களுடைய தூண்டுதல் கண்டிப்பா இது இல்லாம இருக்கவே கிடையாது. நீங்க அதை நான் தீர்க்கமா சொல்றேன் நானு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ரிசைன் பண்ணிட்டு போறாப்புல. அவர் தான் தன்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருந்து வெளியே போறாங்க. இல்ல சார், அதாவது இன்னைக்கு ரிசைன் இவங்க 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ல 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். இன்னைக்கு மதியம் வந்து அவர் தோல் திருமாவளவன் வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு, அதாவது இதுவரையும் ஆதவர்ஜுனா வெளிப்படையா குற்றம் சாட்டல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதவர்ஜுனுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு இனி என்ன வேணா பேசலாங்க. இல்ல இதுக்கப்புறம் தான் ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து வெளியேறாரு. இல்ல அதாவது உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டி கொடுத்தோன்னே அவர் வெளியேறிட்டாருன்னா வந்து இந்த 1 மணி நேரத்துல ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு கிடையாது. அவர் ஆதவர்ஜுனா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாப்ல. எப்ப வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து அவங்க 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற ஒரு கட்சியில வந்து பேசியிருப்பாப்ல, பேசி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாப்ல. நம்மளோட அடுத்த பாதை அதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாப்ல. இல்ல சார், அந்த முடிவுக்கு வந்த டயத்துலதான் இன்னைக்கு வந்து அவரு தொல் திருமாவளவன் வந்து அவர் பேசினதான் 2வது விஷயம். இல்ல சார், ஆதவர்ஜுன் தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணதுனாலதானே தோல் திருமாவளவன் அவர்கள் இந்த 6 மாசம் சஸ்பெண்ட் அறிக்கையை வெளியிட்டது. இல்ல தேவையில்ல அப்படி வந்து நம்ம இட போட்டுற முடியாதுங்க. ஏன்னா 2 நாள் வெயிட் பண்ணி அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி சஸ்பென்ஷன் தான், பெர்மனன்ட் சஸ்பென்ஷன் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆதவர்ஜுனா வந்து வச்சு ஏதோ ஒரு டிப்ளமேட்டிக்கா வந்து பிளே பண்ணாப்புல. ஒண்ணு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஆதவர்ஜுனா நமக்கு தேவை, அவர் கம்பெனி வச்சிருக்காப்புல, அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபண்ட் இருக்கு நம்மளுக்கு பண்ணுவாருன்னு சொல்லி கட்சிக்காரங்கள்ட்ட ஒரு பக்கமும், ஆதவர்ஜுனா ரெட்டிட்ட வந்து பாத்தீங்கன்னா இல்ல எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மரியாதை கிடையாது, மதிப்பே கிடையாது, வர எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சீட்டை அதிகப்படுத்தணும், அதுக்கு எனக்கு ஒரு ஹைப் வேணும், ஒரு 2 மாசமா தொடர்ந்து என்னை பத்தி பேசணும், ஒரு 6 மாசம் என்னை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி டிப்ளமேட்டிக்கா ப்ளே பண்ணிருக்காருங்க. இவ்வளவு 6 மாசமா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆதவர்ஜுனா பேசுற பேச்சுல என்ன பேச்சு யோசித்து பாருங்களேன். இல்ல சார், திருமாவளவன் என்ன பேசினாப்ல, கட்சி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா அப்ப வைகோ இல்ல சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுன், அதாவது திருமா சொல்லி ஆதவர்ஜுன் ஒரு செயல்பட்டாரா, இல்ல திருமாவளவன தவறான பாதை, அதாவது தவறா டைரக்ஷன் பண்ணாரா ஆதவர்ஜுன்? அதான சார் இப்ப பேச்சு. 60-40 தான் நம்ம எடுத்துக்க முடியும். இல்ல ஒருவேளை அதாவது வெறும் தோழர் திருமாவளவன் சொல்றதுக்காண்டியே கேட்டு ஆடுகின்ற ஒரு பொம்மை வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுன் கிடையாது. நம்ம அந்த ஒரு விஷயத்தை முதல் கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கம்பெனி வச்சு ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் வந்து பார்த்தா எப்படி கொண்டு போகணும் இருக்கிற ஒரு கம்பெனில வந்து இருக்கிறாப்ல, அவர் ஓனர் நடத்திட்டு இருக்காப்ல. அப்படி இருக்கிறப்ப வந்து இவர் சொல்றதெல்லாம் கேட்டு ஆடுவார்னு சொல்லி வந்து சொல்ல முடியாது. ஆனா தோழர் திருமாவளவன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்து இவரை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளவுதான். இப்ப நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்லி இவர் கேட்கறாருல, கம்யூனிஸ்டுகள் இதே மாதிரி கேட்டா என்ன ஆகுது? ஏன் கம்யூனிஸ்ட்காரன் கேட்கல? இந்திய கம்யூனிஸ்ட் ஏன் கேட்கல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏன் கேட்கல, வைகோ அவர்கள் ஏன் கேட்கல? இவங்க ஏன் அதை பத்தி பேசாம இருக்காங்க? சார் திருமாவளவனுக்குன்ற ஒரு ஓட் பேங்க் இருக்கு சார், கம்யூனிஸ்டுக்கோ வைகோக்கு எங்க சார் ஓட் பேங்க் இருக்கு சார்? அதாவது ஓட் பேங்க் நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இல்ல அவர் சமுதாய ரீதியான ஓட் பேங்க் சார். சமுதாய ரீதியா ஓட் பேங்க். தலித் சமூகத்துல வேற யார் சார் தலைவர் இருக்கா? தோல் திருமாவளவன் விட்டா வேற யார் தலைவர் இருக்கா? வேற தலைவர் இல்லைன்னுலாம் கிடையாதுங்க. அப்படி பார்த்தா வந்து அவர் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்குன்னு சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகை கொண்டவங்க வந்து பாத்தீங்கன்னா